நாளைக்கு வீட்டுல போயிருவீங்க? ராமன் மீட்டிங் வந்திருக்கேன். என்ன பிரச்சனை சொல்லி முடிக்கலாம், அவ்வளோதானே. இதுக்கு எதுக்காவது எங்கிட்ட நேற்று வேலைக்கு ஆளே இல்லை. ஆள் இருந்தால் அடுத்து என்ன சொல்றேன் சார், எத்தனையோ நேற்று மழை பெஞ்சிருக்கு, பயத்தில் அன்பு வந்துருக்கு, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. யாரை கான்டெக்ட் பண்றது? பொதுமக்கள் நாங்கள் யாரை கான்டெக்ட் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க, லோக்கலில் கவர்மெண்ட் இருக்காரு, நான் மீட்டிங்கில் நீங்கள் கொடுத்த நம்பரு சுவிட்ச் ஆஃப், தொடர்பு கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. வேற யாரை நாங்கள் ஏடிட்ட எப்போ பேசினாலும் உங்கள் நம்பரை தான் கொடுக்குறாரு. வேற தொடர்பு கொள்ள ஒரு லைன் மேனோ ஒரு ஃபோன் மேனோ யார் நம்பருக்கும் இல்லை. அவங்கள கான்டாக்ட் பண்ணி ரோட்டில் பேசினாலும் எல்லாம் போதையில் இருக்காங்க. எப்படி நாங்கள் கான்டாக்ட் பண்ணி ஒரு பிரச்சனை சொல்ல முடியும்? யாருக்கு ஒரு பொறுப்பே இல்லாத ஒரு நிர்வாகமாக இருக்கு இந்தியாவுக்கு. மக்கள் தொடர்பு கொள்றது யாரை தொடர்பு கொள்றதுன்னு தான் நான் கேட்குறேன். பொறுப்பே இல்லாத நிர்வாகமாக இருந்தால் எப்படி அது? கேளுங்க, யாரு சொன்னது? புகார் புத்தகம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஏகிட்ட கேட்டா புகார் புத்தகம் இல்லாம எந்த ஆபீஸும் கிடையாது அப்படிங்கிறாரு. எனக்காக பேசல, மக்கள் இனிமேல் தொடர்பு கொள்றதுக்கு வழிவகையை சரி பண்ணி வைக்கிறாங்க. அதை தான் கேட்டிருக்கேன் மனுல. மக்கள் இனிமேல் தொடர்பு கொள்றது சரியான வழிவகையை பண்ணி கொடுங்க. புகார் எழுதி வச்சு நீங்கள் எவ்வளோ நேரத்தில் நீங்கள் புகார் எழுதி வச்சு பார்க்கணும். புகார் நாங்கள் பொதுமக்கள் பதிவு செஞ்சு எத்தனை மணி நேரத்தில் நீங்கள் சரி செஞ்சுக்கிறோம் எனக்கு தெரியாது. அதான் கேட்குறேன். இல்லை, நான் கேட்குறேன் எத்தனை மணி நேரத்தில் அலுவலகம் சரி பண்ணி தரணும். ஒரு புகாரை கொடுத்து எத்தனை மணி நேரத்தில் பொதுமக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். எங்ககிட்ட ஆள் இல்லைங்க, மேன் பவரே இல்லை. மேன் பவர் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். அது கிடைச்ச பிறகு தான் அந்த வேலை செய்யணும். அதாவது நீங்கள் இப்போ தான் கொடுக்குறீங்க. நீங்கள் காலையில் 8 மணிக்கு இருந்து கொடுத்துருக்கீங்கன்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு வெளியே லொக்கேஷனுக்கு எங்கள் ஆள் அனுப்பி. இப்போ எங்கள் ஆளு கூட லொக்கேஷன் அவுட் ஆஃப் ஏரியா போயிட்டாங்க. அவங்க வந்தால் தான் அது வேலை பார்க்க முடியும். அப்படி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு வேணும்னா வேறு ஆள் லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்கள் அந்த வேலையை பார்ப்போம். சரி, அதை பார்த்து கொடுங்க. இப்போ மக்கள் தொடர்பு கொள்ள புகார் இதை நீங்கள் வெளியில் வைங்க. புகார் புத்தகத்தை வாசல்ல ஒரு சேர் எல்லாம் வச்சுதான் போயிருது. இங்கே விற்கிறது இல்லையா? நாங்கள் வச்சுதானே உடைச்சிட்டு போயிட்டாங்களே. இப்போ வெளியே சொன்னா வைக்க என்ன சார்? ஆபீஸ் நிர்வாகம் சேரை வெளியில கிடக்குற சேரை உடைக்கிறாங்க, இதை உடைக்கிறாங்கன்னா ஈஸியாக கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்கி எவன் சம்மந்தப்பட்டவனு தூக்கி உள்ள வைக்கிற வேலையோ அப்படி இருக்கு. நாங்கள் கரெக்டாக தான் இருக்கோம். வேலை பார்க்கறது ஒன்றுக்கு 4 வருது. உலகம் 4 பேர் இந்த செக்ஷன் வேலை பார்க்கறது 4 பேர் தான் இருக்காங்க. அது சம்பந்தமா நாங்கள் பொதுமக்கள் சார்பில் நாங்கள் கலெக்டர்கிட்ட முடிவு செய்வோம். அது வேறு விஷயம். அது உங்களை நாங்கள் தப்பு சொல்லணும். ஊழியர் இல்லாதது உங்க தப்பு கிடையாது, நிர்வாகத்துடைய தப்பு. அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. மக்கள் எளிதாக கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு வழிவகை செஞ்சு கொடுங்க. நோட்டு போட்டு நோட்டில் எழுதி கொடுங்க. நோட்டு இந்த இருக்கு, இந்த நோட்டில் எழுதி கொடுங்க. சரி, நோட்டை நாங்கள் எழுதுற மாதிரி காலையில வந்ததுக்கு இல்லைங்கிறாங்க. வேற எழுதுறாங்க. அது யாரும் தெரிஞ்சு சொல்லுவாங்க, தெரியாமல் சொல்லுவாங்க. அதை வச்சுட்டு உடனே நம்ம எதையுமே சடனா. சரி, ஓகே சார், நான் மனு கொடுத்துருக்கேன், பார்த்துருக்கேன். இப்போ எழுதி வைக்கணுமாண்ணா நோட்டில்? இல்லை, மனு கொடுத்துருக்கீங்களா? வீட்டில் வேலை இருக்கான்.